ரோஹிணியில பிறந்தவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. பாசம், பற்றுதல் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய மனசு அப்படிங்கிறது இருக்கும். ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க, இந்த ஜென்மத்தில பிறந்தவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில உள்ள அத்தன பெண்களும் இவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஒண்ணு கூட அதில மாறாது. இவங்களுக்கே ஒரு பெண் தன்மை, நளினம்ங்கிறது இருக்கும். இவங்க ஒரு ஆணாவே இருந்தாலும், ஒரு நர்ச்சரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேணும் தன்மை. இவரு ஒரு மென் தான். பட் ஆனா அவரோட பொருள பத்திரமா எடுத்து தொடச்சு சேஃபா வைப்பாரு. ஒரு பொண்ணு என்னென்ன வேலைய செய்வாரோ, இவங்க பார்க்க மாஸ்குலினா இருந்தாலும், அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது தன்ன அறியாம இவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் அவதரிச்சதே ரோஹிணி நட்சத்திரத்துல தான். கிருஷ்ணர் என்னைக்கு பெண்கள் இல்லாம இருந்தாரு? அவர சுத்தி பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது காதலிகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இவங்கள சுத்தி, 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 சுத்தி இருப்பாங்க. அந்த பெண்களுக்காக மட்டும் தான் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கும். அவங்களோட லைஃப்ப நல்லாக்கத்தான் இவருடைய பர்ப்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு பெண்ணா இருந்தாலும் ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்த பொண்ணுக்கும் இதே அமைப்பு தான்.